என்கிட்ட மேம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் வராங்க. வந்து அரசாங்க வேலைக்கு தான் போகணும். அவங்களுக்கு ரொம்ப முயற்சி மேம். அரசாங்க பணிக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அவங்களால அந்த பணிக்கு போக முடியல. அவருக்கும் நிறையா வயசாகும்போது கொஞ்சம் ஃபேமிலி சிச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது அவருக்கும் சரி வேலைக்கு போகலாம் அப்படின்னு எண்ணம் இருக்குது. இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப்பாக இத்தனை வருஷம் படிச்சிருக்கோம். நம்ம எப்போ இப்போ தற்போது ப்ரைவேட் ஜாபுக்கு போகிறது சொல்லிட்டு நம்மள்ட்ட நாடி ஜோசியம் பார்க்க வராங்க. இப்போ நாடி ஜோசியம் பார்க்கும்போது நம்ம சொல்கிறோம், சார் நீங்கள் ட்ராவல் சார்ந்த துறையில் தான் பிஸ்னஸ் இல்லை வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசு பணிக்கு போகக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்கிறோம். அவர் கொஞ்சம் ஒரு அப்செட் ஆகிட்டாங்க. ஏன்னா இப்போ படிச்சுட்டு இருக்கோம், நம்ம நாடி ஜோசியம் நம்மளுக்கு பாசிட்டிவாக சொல்லாமல் பார்த்தா இது போல் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டாங்க. திருப்பியும் ஒரு 8 வருஷம் கழித்து திருப்பி வராங்க. வந்துட்டு சார் நான் ட்ராவல்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் தான் பண்ணுன்னு சொன்னீங்க. அதே துறையில் தான் நார்மலாக ஒரு வண்டி ஒன்று வாங்கி விற்றேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அதே ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணேன், நல்லபடியாக இருக்கேன். அது இல்லாமல் ட்ராவல்ஸும் நான் பெரிய பிஸ்னஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்ல ஒரு மாற்றத்தை எனக்கு இப்போ தான் சார் நம்புகிறேன். நீங்கள் சொன்னது அப்படியே நடக்குது சார் சொன்னேன். அப்புறம் பார்த்தா ஒரு 10 வயசு பையனை கூப்பிட்டு வராங்க. அந்த 10 வயசு பையனுக்கு வந்து பையனை பார்த்து யாருங்க உங்கள் பையனாக கேட்டேன். இல்லை சார் எங்கள் அண்ணன் பையன் அண்ணன் இறந்துட்டாங்க, பையன் மட்டும் இருக்காரு, அதை நான் தான் வளர்க்குறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன போல் தான் நடக்குது, உங்கள் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை ஆகிட்டு எங்கள் அண்ணன் பையனுக்கும் என் பையனாக எடுத்து வளர்த்துட்ருக்கேன், என் அண்ணன் பையனுக்கும் பார்த்து சொல்லுங்கள். இப்போயே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எந்த துறையில் படிப்பான், இதே பிஸ்னஸ் பண்ணுவானா, வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுவானா, இல்லை வேறு ஏதாச்சும் சார்ந்த துறையில் அரசு பணிக்கு ஏதாச்சும் அரசாங்க வேலைக்கு படிக்கலாமா, இல்லை வெளிநாட்டு போய் படிக்கலாமா அப்படின்னு நீங்கள் எப்போயே பார்த்து சொன்னோன்னே, சார் சின்ன பையனாக இருக்காரு, 10 வயசில் ஓலைச்சுவடி கிடைக்கிறதே கஷ்டம் சார், நீங்கள் ஃபஸ்ட்டு ஆச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை சார் நீங்கள் பார்த்தே ஆகணும், கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், தேடி பாருங்கள் அப்படி சொன்னேன். ஓலைச்சுவடி தேடி பார்க்குறேன் மேம். 10 வயசு பையனுக்கு ஓலைச்சுவடி கிடைக்குது. கிடைக்கிறதே ரொம்ப ஆச்சரியம். அந்த பையனுக்கு கிடைக்குது. பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸில் தான் போகணும்னு வருது மேம். ஸ்போர்ட்ஸில் அப்போ ஸ்போர்ட்ஸ் சார்ந்த துறையில் நீங்கள் இது பண்ணுங்கள், ஸ்போர்ட்ஸில் நல்லா ஆக்டிவாக இருப்பார், அது இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் நிறைய சாதிப்பாங்கன்னு சொன்னேன். அவங்க மெயினாக பார்க்க வந்து எதுக்கு தெரியுங்களா, ஸ்போர்ட்ஸில் தான் அந்த பையன் ஆர்வமாக இருக்கான். எந்த ஸ்போர்ட்ஸ் எடுத்தாலும் ப்ரில்லியண்ட்டாக விளாட்றான். அந்த மற்றபடி வேறு எந்த விஷயமா இருந்தாலும் அதில் ஆர்வம் காட்டத்தில். ஸ்போர்ட்ஸ்னால் எனி டைமும் அதில் ஆர்வமாக இருக்கான், நல்லா விளாட்றான். அப்போ வந்து அவங்களுக்கு என்னென்னா, ஆஹா படிப்பு சார்ந்த துறையில் படிப்பு தொலைச்சிருவானோ, நம்ம அண்ணன் பையனாச்சே நல்லா படிக்க வைக்கணும், இவனை ஒரு வழிக்கு கொண்டு வரணும், ஸ்போர்ட்ஸ்லேயே போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எண்ணம். அப்போ நம்ம நாடி ஜோசியம் பார்த்து இல்லை ஸ்போர்ட்ஸில் நல்லா சாதிப்பான், ஸ்போர்ட்ஸில் நல்ல பிளேயராக வர அமைப்பு இருக்குது இந்த பையனுக்கு, நல்லா 4 பேர் பேசுகிற அளவுக்கு இந்த பையன் வந்து உலகமே போற்ற அளவுக்கு இந்த பையன் வருவான் அப்படி சொன்னோன்னே அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, இல்லை சார் பையன் வந்து ஸ்போர்ட்ஸில் தான் இருக்கான், அதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் சொன்ன வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.